ஆமாம், பாவம் ரெண்டு வகைப்படும். ஒன்று, செய்ய சொன்னதை செய்யாமல் இருப்பதும் பாவம், செய்யாதேன்னு சொன்னதை செய்கிறதும் பாவம். சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜா. ஆண்டவர் அவனை செய்ய சொன்ன காரியம், அமேலிக்கரை என்ன செய்யக்கூடாது, உயிரோட விடக்கூடாது. அவர்களுடைய ஜனங்களை, பலவீனமானவங்களை தாக்கி அழித்ததை நான் நினைவில் வச்சிருக்கிறேன். அதனால் அதை நான் நிறைவேற்றி முடிக்கணும், என்னுடைய கணக்கை முடிக்கணும். என்ன செய், நான் சொல்வதை செய் அப்படின்னு சொல்லி சவுலுக்கு ஆர்டர் கொடுக்குறார். ஆனால் சவுலோ என்ன செய்தான், ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. கொளுத்தவைகளை என்ன செய்தானா, எடுத்து வைத்தான். தீர்க்கதரிசி கேட்குறார், சவுலே சொன்ன வார்த்தையின்படி செய்து முடித்தாயா? வாயை திறந்து அவன் சொல்கிற பதில், முடித்தேன், சொன்னபடியே என்ன செஞ்சிட்டேன், செய்து முடித்துட்டேன். தீர்க்கதரிசி கண்ணை மூடுறாரு. ஆடு சத்துற கத்தமோ மாடு சத்துற கத்தமோ என்ன செய்யுது, அவருக்கு கேட்குது. சவுலே, ஆண்டவர் என் காதில் சில மிருக ஜீவனுடைய சத்தத்தை துணிக்க பண்ணுகிறாரே, நீ எதையாவது மறைத்து வைத்திருக்கிறாயா? உடனே அவன் சொல்கிறான், இல்லை மறைத்து வைக்கல, திறந்தே வச்சிருக்கிறேன், ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியா. உடனே சாமுவேல் மூலமாக ஆண்டவர் சொல்கிறாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். நீ பலி செலுத்துவது ரெண்டாவது தான், முதலாவது கீழ்ப்படி. முதலாவது என் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படி, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. கீழ்ப்படிதல் தான் உத்தமம், பலிலாம் ரெண்டாவது தான். ராஜ்யபாரத்திலிருந்து உன்னை தள்ளுறேன் அப்படின்னு அடுத்த வார்த்தையை சொல்கிறேன். ராஜ்யபாரத்திலிருந்து உன்னை தள்ளுறேன், உன்னை சிங்காசனத்திலிருந்து நான் எடுத்துட்டேன், உன்னுடைய பரிசுத்த ஆவி உன்னிடத்துலேருந்து எடுத்துட்டேன், இனி அவைகள் உனக்கு என்ன செய்யாது, ஆமாம், கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வராது, கேட்காது. உடனே நொந்து அழுது என்னென்னவோ பண்ணுறான். கடைசி வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய அனுக்கிரகம் கிடைக்கல. காரணம், நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகுகிறவன். கர்த்தருடைய வழியை விட்டு விலகினா ஆண்டவர் அதற்கு பிற்பாடு நமக்கு உதவி செய்யவே முடியாது. அல்லேலூயா.